手心手心都手心，不谈恋爱没脾气啊。ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக கழிச்சு வீடியோ போடுறேன். லாஸ்ட்டாக வந்து 2-3 வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக இந்த செப்டம்பர் மந்த் வந்து நான் ஆல்ரெடி 4-5 வீடியோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த நானால வேற ஒரு விஷயம் நடந்தது, விக்டிம்ஸ் vs டாக் லவர்ஸ் அப்படின்ற மாதிரி போச்சு. அந்த எபிசோட் வந்தோடனே சரி அதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருந்தேன். இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானுமே அதால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். அட் த சேம் டைம் நானும் டாக் லவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக் லவர்ஸ் கிடையாது. பிட்புல், இந்த ஷிட்ஸு, ஃபாரின் பிரீட்ஸ் வளர்க்குற டாக் லவர்ஸ் கிடையாது. நாய்க்கு மட்டும் சாப்பாடு போட்டு இதை மட்டும் வளர்க்குற டாக் லவர் கிடையாது. நான் வளர்த்தது 2மே தெரு நாய் தான். ஸோ அதனால் எனக்கு அந்த எபிசோட் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. நான் அதே மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதால் அதை பற்றி போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். போடணும் சார். அந்த வீடியோ லேட் ஆகிறதுக்கு ரீசனே யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேப்டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில நாளாக இல்லை, பல நாட்களாக லேப்டாப் ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே அப்படியே வெளியே வந்துடுது. உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். இது என்னன்னு தெரில. சரி, நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு வேளை பழைய லேப்டாப்பாக இருக்கலாம் அப்படின்லாம், நான் செகண்ட்ஸில் வாங்கின லேப்டாப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த லேப்டாப் வந்து நான் மே மந்த் தான் வாங்கினேன். கரெக்டாக டேட்டு பார்த்தீங்கன்னா May 18. 17 அன்றைக்கி பேமெண்ட் பண்ணேன். 18 அன்றைக்கி இப்போ லேப்டாப் வாங்கிட்டேன். வாங்கி 5 மாதம் கூட ஆகலை. இது அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை தான் கொடுத்துட்ருக்கு. லைக் ஓப்பன் பண்ணாலே டிஸ்பிளே வருது. வாங்கி 5 மாதம் கூட ஆகலை. அதே மாதிரி இதை நான் ஓவர் யூஸும் பண்ணல. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேராக யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு அப்போ தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கூட யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் அங்கே இங்கே இந்த மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது, ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணாமல் அங்கங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்களா, ஒரு டேபிள் பின்னாடி ஒரு டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதை உடைக்கவும் செய்யலை, எதுவும் பண்ணல, வெளியும் இங்கேயும் எடுத்துகிட்டு போகல. அப்படின்னும் போது இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த லேப்டாப்பில் தான் ஃபால்ட்டுன்னு நான் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன், வாங்கினவங்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது, ப்ரோ பண்ணுங்க வேற செல்லங்களா தங்கங்களா வாய திறந்துறாங்களா. நான் என்ன பண்ணேன்னா, லேப்டாப் வாங்கினவர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி வருது ப்ரோ, வாங்கி 5 மாதம் கூட ஆகல, இந்த மாதிரி ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னார்னா, சரி நீங்கள் கொண்டு வாங்க ப்ரோ, நாங்கள் என்னென்னு பார்த்துடலான்னு சொன்னாங்க. எனக்கு வந்து டைம் இல்லை, 2வது அவ்வளோ தூரம் போகவும் முடியாது. அதே மாதிரி என்னால் அவங்கள ஃபுல்லாக நம்ப முடியல. அது எதுக்குன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை ப்ரோ சர்வீஸ் சென்டர்லேருந்து வர வச்சு பண்ணிவிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, சரி ஓகே ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு நம்பர் கொடுத்தாரு. சரி அவருக்கு கால் பண்ணால் அவர் ஒரு கேட்லாக் நம்பர் கொடுத்தாரு. இந்த ஏசர் சர்வீஸ் சப்போர்ட் இருக்குல்ல, அந்த கேட்லாக் நம்பர் கொடுத்தாங்க. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. சரி ஓகே, நான் அந்த கேட்லாக் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மெயில் பண்ணணும் சொன்னோடனே நானும் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே அப்படின்ட்டு நானும் மெயில் பண்ணேன். இந்த மாதிரி அங்கே 5 மாதம் கூட அவ்வளோ இஷ்யூ இருக்குது, டிஸ்பிளே வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸு, அந்த வீடியோ, அப்புறம் இருக்கிற பிரச்சனையை சொல்லி மெயில் அனுப்பினோடனே ஒரு 1.5 நாளில் மறுபடியும் எனக்கு திருப்பி ஒரு மெயில் வந்தது. என்னன்னா, இதை நீங்கள் டீட்டெயில்டாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெயில் வந்தது. அதுக்கப்புறம் எந்த ஷோரூமில் நீங்கள் வாங்கினீங்க அந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து மெயில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக மெயில் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மெயில் வந்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் நானும் ஒரு நாள் வெயிட் பண்ணுறேன், ரிப்ளை வரல. 2வது நாள் வெயிட் பண்ணுறேன், ரிப்ளை வரல. 3வது நாள் வெயிட் பண்ணுறேன், அப்போயும் ரிப்ளை வரல. கேட்லாக்கு என்ன பண்ணிட்டேன், கால் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கேட்லாக் கால் பண்ணோம், அவங்களா திருப்பி நம்ம கால் பண்ணுவாங்க. சரி ஓகே, அவங்க கால் பண்ணும்போது அப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன், நீங்கள் எனக்கு செக் பண்ணிங்களா இல்லையான்னு கூட தெரில, எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல, எனக்கு இன்னும் அதே இஷ்யூவாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் எனக்கு ரிப்ளை வந்தது. ஒரு ஈவினிங் போல் அமிச்சாங்க. ரிப்ளையில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் சர்வீஸ் இதை அலாட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து இதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துட்டு ஒரு ஐடி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சர்வீஸ் இதுலேருந்து வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி ஓகே வருவாங்க போல் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஃபஸ்ட் நாள் வரல. அதுவும் அதே தான், 24 hours to 48 வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணேன், 2 நாள் வரல. இப்போது எனக்கு என்னென்னா 20 hours to 48 hours செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளா கேட்டால் தான் ரிப்ளை வருது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, Monday 15 அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மத்தியானம் போல் அவரே கால் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ ஏசர்லேருந்து கால் பண்ணுறோம் சர்வீஸ்க்கு, எங்கே ப்ரோ லொக்கேஷன் அனுப்புங்கன்னாங்க. சரி ஓகே ப்ரோ நான் அனுப்புகிறேன்ட்டு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்தார், லேப்டாப் வந்து பார்த்துட்டு ப்ரோ இந்த மாடல்லே இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இது அவர் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஷோரூமில் வாங்கினவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இருக்கு ப்ரோ, டிஸ்பிளே இஷ்யூ மட்டும் இருக்கு ப்ரோன்னாரு. உண்மையிலே ஏசர் லேப்டாப் யாருனா வச்சுருந்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யாராவது வாங்கியிருந்தீங்கனாலோ இல்லை ஏசர் லேப்டாப் வாங்கும்போது உங்களுக்கு இந்த டிஸ்பிளே இஷ்யூ இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேலாம் ஒர்க் ஆகாமலாம் இல்லை, டிஸ்பிளே ஒர்க் ஆகுது, பட் ஆனால் வெளியே வருது, அந்த டிஸ்பிளே வெளியே வருது, இது மட்டும் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது போதும். ஏன்னா எனக்கு மட்டும்தான் இது இருக்கா இல்லை வாங்கின எல்லாருக்கும் இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதனால் வந்து உங்களுக்கு இருந்தால் தயவுசெய்து சொல்லிட்டு போங்க.
சரி ஓகே அவங்க சொன்னதுக்கப்புறம் ரெடி பண்ணார். அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டு ஒன்று சொன்னார், இந்த மாதிரி ப்ரோ இது வந்து அஷூரன்ஸ் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அவர் அவ்வளோதான். டிஸ்பிளே வரும்னு சொல்ல, டிஸ்பிளே வராதுன்னு சொல்ல, வரும் ஆனா வராது. 2 விதமாக வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ மோஸ்ட்டாக வராதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் மறுநாள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணேன். எல்லாமே வந்து கரெக்டாக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓப்பன் பண்ணும்போது திருப்பி டிஸ்பிளே வருது. வணக்கம்ல மாப்பிள்ள. இவ்வளோ தூரம் புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஷோரூம் போனதே என்னென்னா ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள லேப்டாப் வாங்குவோம். அப்படி மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து பிசியே போயிடலாம், பிசி பில்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஆனால் இவங்க போனதுக்கப்புறம் இப்படின்னு பேசி லேப்டாப் ரேட் வந்து மொத்தமாக எல்லாத்தோட சேர்த்து இஎம்ஐ அது இதுன்னு சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து லேப்டாப்போட ப்ரைஸ் வந்து 57 54 வந்துருச்சு. அப்புறம் 5 இயர்ஸ் வாரண்ட்டி, இதில் 5 வருஷம் வாரண்ட்டி போட்டேன். 72 கிட்ட வந்துருச்சு எனக்கு. நல்ல வேலை நான் வாரண்ட்டி போட்டேன். வாரண்ட்டி போடலன்னு வச்சுக்கோங்க, அந்த டிஸ்பிளே வெளியே வந்ததுக்கு வந்து நானாக ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இந்த லேப்டாப்லேயே எனக்கு ஒரு மென்டலி அப்செட் ஆகிட்டேன். எனக்கு ராத்திரி தூக்கம் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இதில் தான் எல்லாத்தையும் கற்றுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஓகேப்பா ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, 2வது வந்தவரும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சரி பண்ணலாம் நண்பர்களே. அவர் வந்து 22ஆம் தேதி கரெக்டாக வரேன்னு சொன்னதை வந்து ஈவினிங் வந்து 4 o'clock அப்படி வரேன்னு சொன்னார். பட் ஆனால் அவர் வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 8:30 மணிக்கு அப்படி தான் வந்ததே. அவர் வந்துட்டு அதை ஒழுங்காக அவர் உட்காந்து பொறுமையாக அதை பார்க்கவே இல்லை. அவர் அங்கே வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்புறதுல தான் இருந்தார். இங்கே வந்தவொடனே பார்த்தாரு, டிஸ்பிளே எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கழட்டி எல்லாத்தையும் மாட்டிட்டு நான் இதை வந்து நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புனது தான். அதுவும் அவர் ரெடி பண்ணும்போது அந்த டிஸ்பிளேயோட அலைன்மெண்ட் எல்லாம் சரியாகவே வைக்கல. நான் பிக்சர்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த மேலே இருக்க பிரசில் ஒட்டி பிஞ்சு டிஸ்பிளேல இருக்க அந்த டேப்புமே பிஞ்சிருச்சு. இதெல்லாம் நான் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, நான் நாளைக்கு வந்து பண்ணிடுறேன், நாளைக்கு நாளான்னைக்கு பண்ணிடுறேன், உங்களுக்கு நான் வந்து கேஸ் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நாளைக்கு கால் பண்ணால் நாளைக்கு அவர் வரல, அதுக்கு மறுநாள் கால் பண்ணால் மறுநாளும் வரல, அதுக்கு அடுத்து மறுநாள் கால் பண்ணும்போது தான் நான் ஈவினிங் வரேன், அதே மாதிரி ஈவினிங் வரேன்னு சொன்னார், அப்பயும் வரல. கடைசியாக நான் ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்ற நண்பர்களே. இதுக்கு என்ன டிஸ்கஷன்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு முடிச்சிட்டோடனே எனக்கு ஒரு கேஸ் ஷீட் கொடுப்பாங்க. 2வது வந்தவர் எனக்கு கிக் பண்ணதால அது எனக்கு அவர் கொடுக்காமலே கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி நான் உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் சொல்கிறோம் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் மேட்ரு. இதே எப்படி புலம்பி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நீங்கள் யாராவது ஏசர் லேப்டாப் வாங்குறீங்களா, இல்லை வேறு ஏதாவது லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசர் லேப்டாப் வச்சுருந்து இந்த இஷ்யூ இருந்தால் யாருக்குன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பை.